அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. முஸ்தலஹுல் ஹதீஸ் இமாம் யூசுஃபுல் கர்லாபி அவர்களுடைய முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய 28ஆம் நாள் பாடத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்முடைய ஜாமிஆ ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய 28ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருப்பது அல் ஹதீசுல் மஷ்ஹூர், அதே போன்று அல் ஹதீசுல் முத்தவாத்திர், இரண்டிற்குமான ஒற்றுமையும் வேற்றுமையும் என்கிற ஒரு பொது தலைப்பு. இதிலே 3 விஷயங்களை நாம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, மஷ்ஹூரான ஹதீஸிற்கும் முத்தவாத்திரான ஹதீஸிற்கும் உண்டான தொடர்பு என்ன, இரண்டிற்கும் உண்டான நிஸ்பத் என்ன என்பதை நாம இந்த பாடத்திலே முதல் விஷயமாக நாம பார்க்க இருக்கிறோம். அதே போன்று இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, மஷ்ஹூரான ஹதீஸ் என்றால் முஹத்திஸ்கள் ஒரு பார்வையில ஒரு கோணத்தில் சொல்வார்கள். அதே மஷ்ஹூரான ஹதீஸ் என்பதை ஃபுகஹாக்கள் ஒரு கோணத்திலும், உசூல் அதாவது மார்க்க சட்டத்தினுடைய அடிப்படைகளை பற்றி பேசக்கூடிய உசூலியீன்கள் ஒரு கோணத்திலேயும், அதே போன்ற ஆம்மத்துகள் பொதுமக்கள் மஷ்ஹூரான ஹதீஸை ஒரு கோணத்திலும் பார்க்கக்கூடிய ஒரு வளமை உள்ளது. அந்த அடிப்படையில ஒவ்வொரு கூட்டத்தார்களினுடைய அறிஞர்களுடைய பார்வை மஷ்ஹூரான ஹதீஸ்னா என்ன என்கிற அந்த செய்தியையும் நாம இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கிறோம். அதே போன்று மூன்றாவதாக இந்த பாடத்தில் நாம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, முத்தவாத்திரான ஹதீஸ் இருக்கும், அதே போன்று ஆஹாதான ஹதீஸ். ஆஹாதுனா என்னது? அல் ஹதீசுல் கரீப், அல் ஹதீசுல் அசீஸ், அல் ஹதீசுல் மஷ்ஹூர். இந்த மூன்றும் சேர்ந்ததுக்கு பேர் தான் அல் ஆஹாத். அந்த ஆஹாதான ஹதீஸிற்கும் முத்தவாத்திரான ஹதீஸிற்கும் உண்டான வித்தியாசம் என்ன, வேறுபாடு என்ன என்பதையும் நாம இன்றைய பாடத்திலே மூன்றாவது செய்தியாக பார்க்க இருக்கிறோம். வாங்க நாம கிதாபிற்கு உள்ளே சென்று அந்த கிதாபினுடைய வரிகளை வாசித்து அதை பற்றி விளக்கத்தோடு நாம இன்ஷா அல்லாஹ் இந்த இன்றைய பாடத்தை நாம தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹு தஆலா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய பாடத்துல நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 3 விஷயங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவது முத்தவாத்திரான ஹதீஸிற்கும் மஷ்ஹூரான ஹதீஸிற்குமான ஒரு நிஸ்பத் தொடர்பை பார்க்க இருக்கிறோம். அப்ப நம்ம பார்த்து வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஹதீஸு அறிவிப்பாளர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து பங்கு பிரியக்கூடிய அந்த பங்குகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில முத்தவாத்திர் என்னன்னு பார்த்தோம். அதே போன்று ஆஹாதுகளுடைய பங்குகளான அசீஸ், கரீப், மஷ்ஹூர் இவைகள் எல்லாம் பார்த்தோம் நம்ம. இப்போ மஷ்ஹூரான அந்த ஹதீஸை பற்றிய தாரீஃப், அதை பற்றிய உதாரணங்கள் சொன்ன பிறகு முசன்னிஃப் சொல்றாங்க பாருங்க, ஒமின் அம்சிலத்தி ஹி என்றுதான் இருக்கும். இது அச்சுப்பிழையாக ஹி விடுபட்டுள்ளது. அவ ஒமின் அம்சிலத்திஹி, அதனுடைய உதாரணங்களிலிருந்தும் உள்ளதாக இருக்கும். எதனுடைய? மஷ்ஹூரான ஹதீஸை பற்றி பேசுறாங்க. அப்ப மஷ்ஹூரான ஹதீஸினுடைய உதாரணங்களிலிருந்தும் உள்ளதாக இருக்கும். மா சபக ذிக்ருஹு ஃபில் முத்தவாத்திரி, முத்தவாத்திரான ஹதீஸில் எதனுடைய பேச்சு முந்திவிட்டதோ, எதனுடைய கூற்று முந்திவிட்டதோ அந்த ஒன்றாகிறது. அப்போ முத்தவாத்திரான ஹதீஸ்ல என்ன உதாரணங்கள் சொன்னாங்களோ அது இந்த மஷ்ஹூரான ஹதீஸினுடைய உதாரணமாகவும் எடுக்கப்படும். அதான் சொல்ல வராங்க. என்ன காரணம் அப்படின்னா சொல்றாங்க பாருங்க, ஃபகுல்லு முத்தவாத்திரின் மஷ்ஹூருன். காரணம், எல்லா முத்தவாத்திரான ஹதீஸுகளுமாகிறது மஷ்ஹூருன், மஷ்ஹூரான ஹதீஸாகவே இருக்கின்றது. வலைஸ குல்லு மஷ்ஹூரின்,
எல்லா மஷஹூரான ஹதீஸுகளும் இல்லை முத்தவாத்திராக இல்லை. உமுமு ஹுசூசு முத்துலக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப இன்சான் அதே போன்று ஹயவான், இந்த இரண்டிற்குமான தொடர்பு உமுமு ஹுசூசு முத்துலக்குன்னு சொல்லுவோமா இல்லையா? எல்லா இன்சானும் ஹயவான் தான், ஆனா எல்லா ஹயவானும் இன்சான் இல்லை. சில ஹயவானுகள் இன்சான் இல்லாமலும் இருக்கும். அதே மாதிரிதான் எல்லா முத்தவாத்திரான ஹதீஸுகளும் மஷஹூர் தான். எல்லா மஷஹூரான ஹதீஸுகளும் முத்தவாத்திர் ஆகாது. சில மஷஹூரான ஹதீஸுகள் மட்டும்தான் முத்தவாத்திர் ஆகும். இப்ப இது எப்படி நம்ம விளக்குறோம் அப்படின்னா, இந்த கிதாபில் சொல்லப்பட்ட தாரீஃப் படி, நம்ம வேறு சில தாரீஃபுகளை பார்த்தால் இந்த நிஸ்பத்து பொருந்தாது. கிதாபில் சொல்லப்பட்ட தாரீஃப் என்ன? மஷஹூர்னா என்னது? ஒரு ஹதீஸினுடைய அறிவிப்பு ரிவாயத்தினுடைய எல்லா தபக்காக்களிலேயும் குறைந்தது 3 அறிவிப்பாளர்களாவது இருக்கணும், அல்லது அந்த 3க்கு மேல எவ்வளவு இருக்கலாம். குறைந்தது 3 அறிவிப்பாளர்களாவது எல்லா தபக்காத்துகளிலேயும் இடம்பெறணும். இதற்கு பேர் மஷஹூர். அதே சமயம் முத்தவாத்திரான ஹதீஸ்னா நாம் என்ன பார்த்தோம்? முத்தவாத்திரான ஹதீஸ்னா எல்லா தபக்காத்திலேயும் ஒரு கூட்டம் இருக்கணும், ஜம்உன் என்று சொன்னோம். அதற்கு விளக்கமாக குறைந்தது 10 நபர்களாவது இருக்கணும் என்று குறிப்பிட்டோம். அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது எல்லா முத்தவாத்திருமே மஷஹூர் தான். என்ன காரணம் அப்படின்னா, எல்லா முத்தவாத்திருமே ஒரு ஹதீஸ் முத்தவாத்திர் ஆகுதுன்னா எல்லா துபக்காத்திலேயும் குறைந்தது 10 நபர்களாவது இருப்பாங்க. அது மஷஹூர். ஏன்னா மஷஹூர்னா என்னது? 3க்கு மேல எவ்வளவு இருக்கலாம். அப்ப எல்லா முத்தவாத்திரான ஹதீஸுகளுமே மஷஹூர் தான். ஆனால் எல்லா மஷஹூரான ஹதீஸும் முத்தவாத்திர் ஆகாது. என்ன காரணம்? மஷஹூரான ஹதீஸ்னா என்ன? எல்லா தபக்காத்திலேயும் குறைந்தது 3 நபர்களாவது இருக்கணும். அதுக்கு மேல எவ்வளவு இருக்கலாம். அப்போ ஒரு எல்லா தபக்காத்திலேயும் 5 நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஹதீஸ் மஷஹூர் தான். ஆனா என்ன ஆகாது? முத்தவாத்திர் ஆகாது. ஏன்னா முத்தவாத்திர் ஆகணும்னா குறைந்தது 10 நபர்களாவது இருக்கணும். அப்ப கிதாபில் சொல்லப்பட்ட முசன்னிஃப் அவர்கள் குறிப்பிட்ட இந்த தாரீஃப் படிதான் இது பொருந்தக்கூடியதாக இருக்கும். எல்லா முத்தவாத்திரான ஹதீஸும் மஷஹூர் தான். என்ன காரணம்? ஒரு முத்தவாத்திரான ஹதீஸ்னா எல்லா தபக்காத்திலேயும் குறைந்தது 10 அறிவிப்பாளர்களாவது இருப்பாங்க. அந்த அடிப்படையில எல்லா முத்தவாத்திரும் மஷஹூர் தான். ஏன்னா மஷஹூர்னா 3க்கு மேல வந்தாலே மஷஹூர் தான். அப்ப 10 என்பது பில்லவுலா அது முத்தவாத்திர். எல்லா மஷஹூரும் முத்தவாத்திர் அல்ல. அதுக்கு என்ன காரணம் சொல்றோம்? ஏன்னா மஷஹூர் அப்படின்னா எல்லா துவக்காத்திலையும் குறைந்தது 4 ராவிகளும் இருக்கலாம், 5 ராவிகளும் இருக்கலாம், 7 ராவிகள் கூட இருக்கலாம் உதாரணத்துக்கு. அப்போ அந்த ஹதீஸ் மஷஹூராக தான் இருக்குமே தவிர முத்தவாத்திர் ஆகாது. அப்ப முசன்னிஃப் அவர்கள் குறிப்பிட்ட இந்த தாரீஃப் படி என்னது? நம்ம இந்த நிஸ்பா என்னது? எல்லா முத்தவாத்திரான ஹதீஸும் மஷஹூர், எல்லா மஷஹூரும் முத்தவாத்திர் அல்ல என்பது முசன்னிஃப் அவர்கள் குறிப்பிட்ட தாரீஃப் படி இந்த நிஸ்பத்து பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. வேற இமாம்கள் சொல்லக்கூடிய தாரீஃப் படி பார்த்தா இந்த நிஸ்பா பொருந்தாது. ஏன்னா வேறு சில இமாம்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, மஷஹூரான ஹதீஸ் என்பது 3 அறிவிப்பாளர்களாவது குறைந்தது இருக்கணும். அதற்கு மேல எத்தனை நபர்களும் இருக்கலாம், ஆனா முத்தவாத்திரை அடைந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. முத்தவாத்திருடைய எல்லையான 10 என்பதை அடையக்கூடாதுங்குவாங்க. அந்த இமாம்கள் சொல்லக்கூடிய தாரீஃப் படி இந்த நிஸ்பா பொருந்தாது. அதை பற்றி விளக்கம் வேறு. இப்போ முசன்னிஃப் அவர்கள் குறிப்பிட்ட தாரீஃப் படி இந்த நிஸ்பா பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது. அதனால தான் சொல்றாங்க, முத்தவாத்திரான ஹதீஸிலே எந்த உதாரணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டதோ அதுவெல்லாம் மஷஹூருக்குமான உதாரணங்களாகவே இருக்கின்றன என்பதை முசன்னிஃப் அவர்கள் இங்கே குறிப்பிட்டுள்ளார்கள். இப்போ இரண்டாவதாக நாம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மஷஹூரான ஹதீஸினுடைய பார்வை. அப்ப மஷஹூர் என்ற வார்த்தைக்கு ஒரு மஷஹூரான ஹதீஸ் என்பதை ஒவ்வொரு ஒவ்வொரு கூட்டம் உலமாக்களும் அறிஞர்களும் ஒவ்வொரு கோணத்துல பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில நாம இப்பொழுது பார்த்து வந்த விஷயம் முஹத்திசீன்களினுடைய பார்வையில் மஷஹூர். இப்ப நம்ம கடைசியாக மஷஹூர் என்ற ஹதீஸ் இருக்கு, நாம தாரீஃப் பார்த்தோமா இல்லையா? இது 3 அறிவிப்பாளர்களாவது குறைந்தது எல்லா தபக்காத்திலையும் அறிவிச்சிருக்கணும், 3ஐ விட குறையக்கூடாதுன்னு பார்த்தோமா இல்லையா? இந்த தாரீஃப் என்பது முஹத்திசுகள், அதாவது ஹதீசுக்கலை வல்லுநர்கள், ஹதீஸை அறிவிப்பவர்களினுடைய எண்ணிக்கையை பொறுத்து நமக்கு அவங்க சொல்லி கொடுத்த ஒரு தாரீஃப் தான் மஷஹூருக்கான தாரீஃபை நம்ம பார்த்து வந்த தாரீஃப். இது ஒரு கூட்டம் உலமாக்கள், அதாவது முஹத்திசுகள் என்ற ஹதீசுக்கலை வல்லுநர்கள் சொல்லி கொடுக்கிற செய்தி. இப்போ இந்த மஷஹூரான ஹதீஸ் என்ற இந்த ஒரு வார்த்தைய ஃபுகஹாக்கள் ஒரு கோணத்துல பார்ப்பாங்க. அதாவது ஃபிக்ஹினுடைய அறிஞர்கள், மார்க்க சட்ட அறிஞர்கள்,
ஃபிக்குஹை பற்றி பேசக்கூடியவர்கள் ஒரு கோணத்துல பார்ப்பார்கள். அதே போன்று உசூலியின்கள், இந்த ஃபிக்குஹிற்கான உசூலை அமைக்கக்கூடியவர்கள் அந்த மஷூரான ஹதீஸ் என்றால் அவங்க ஒரு கோணத்துல பார்ப்பார்கள். அதே போன்று ஆம்மத்துன்னு சொல்லுவாங்க இங்க பொதுமக்கள், அதாவது நம்ம பொதுமக்கள் இடத்துல மஷூரான ஹதீஸ் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. இப்படி ஹதீஸுகள் அல்லாம ஒரு 3 கூட்டம் ஹதீஸுல் மஷூர் என்ற வார்த்தையை ஒவ்வொரு விளக்கத்துல பார்க்கிறாங்க. அந்த அடிப்படையில் எப்படி பார்க்கிறாங்க அப்படின்னா, ஃபுகஹாக்கள் ஒரு ஹதீஸை மஷூர்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஃபிக்ஹ் சார்ந்த உலமாக்கள் ஒரு சில ஹதீஸை அதிகமாக புழங்கி இருப்பாங்க, அமல் செய்யற விஷயத்துல, ஆதாரம் எடுக்கிற விஷயத்துல, ஃபிக்ஹ் சார்ந்த சட்டங்கள். அதே போன்று உசூலியின்களிடத்துல ஒரு ஹதீஸ் மஷூர்னு என்னது, உசூல் அமைக்கிற விஷயத்துல அந்த உசூலை சார்ந்த உலமாக்கள் ஒரு ஹதீஸை அதிகமாக புழங்கி இருப்பாங்க, ஆதாரம் தேடுவதற்கு எடுத்திருப்பாங்க. அந்த ஹதீஸுகள் அவர்களிடத்துல மஷூர் ஆகும். அதே போன்று ஆம்மத்துகள் பொதுமக்களிடத்துல ஹதீஸ் மஷூர்னு என்னது, அந்த பொதுமக்கள் சில ஹதீஸுகளை அதிகமாக புழங்குவாங்க. அந்த ஹதீஸ் உண்மையிலேயே மஷூரா, முஹத்திஸுகள் பார்வையில மஷூரா என்றெல்லாம் இருக்காது, மக்கள் அதிகமா புழங்குவாங்க. உத்துலு பில் இல்ம வலவு பிஸ்ஸீன் என்று சொல்வார். இது பொதுமக்களிடத்துல மஷூர் என்ற பெயர்ல இருக்கும். ஆனால் சனதின் அடிப்படையில் மஷூரா என்று பார்த்தால் இருக்காது. இப்படி ஒவ்வொரு கூட்டமும் அவரவர்களுடைய ஆய்வின் அடிப்படையில, புழக்கத்தின் அடிப்படையில ஒவ்வொரு ஹதீஸை மஷூர் என்று சொல்வார்கள். அப்படிங்கிற செய்தியத்தான் நமக்கு இங்க சொல்லித்தர போறாங்க. பாருங்க, வகது யகூனு, இன்னும் சில நேரங்களில் ஆகும். அல் ஹதீசு, ஒரு ஹதீஸ் என்பது, அல் ஹதீசுனா அல் ஹதீசு நபவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சார்ந்த அந்த ஹதீஸ் என்பது சில நேரங்களில் ஆகும். மஷூரன், மஷூராக ஆகும். பைனல் ஃபுகஹாஇ, ஃபுகஹாக்களுக்கு மத்தியில், ஃபிக்ஹ் அறிஞர்களுக்கு, சட்ட அறிஞர்களுக்கு மத்தியில் மஷூராக ஆகும். உதாரணம் என்ன பாருங்க, க ஹதீசி அபுகலுல் ஹலாலி இலல்லாஹி அத்தலாக்கு. என்ன அர்த்தம், அல்லாஹுவின் பக்கம் அனுமதிக்கப்பட்ட அந்த ஹலாலான காரியங்களில் மிக வெறுப்பானது. அப்ப அனுமதிக்கப்பட்ட ஹலாலான காரியங்களில் அல்லாஹுவின் பக்கம் மிக வெறுப்பான காரியமாகிறது அத்தலாக்கு, தொலாக்காக இருக்கும், மனவிலக்கு சொல்வதாக இருக்கும். அதாவது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியம் என்று நிறைய இருக்கும், ஆனா அல்லாஹ்வுக்கு வெறுப்பான காரியம்னு சிலது இருக்கும். ஹலாலான காரியம், அது அனுமதிக்கப்பட்ட காரியங்களிலேயே அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு காரியம் எதுனா அதுதான் தொலாக் என்பது. இப்ப இந்த ஹதீஸ் ஃபுகஹாக்களுக்கு மத்தியில மஷூர், ஆனால் முஹத்திஸுகள் பார்வையில மஷூரா என்று பார்த்தால் இருக்காது. அப்ப இந்த ஹதீஸ் ஃபுகஹாக்கள் அதிகமாக புழங்குறதுனால இது அவர்களுக்கு மத்தியில மஷூராக ஆனது. அதே போன்று பாருங்க, வகது யகூனு மஷூரன் இந்தல் உசூலியீன, வகது யகூனு, இன்னும் சில நேரங்களில் அது ஆகும். யகூனு உடைய இஸ்மி எது, யகூனு உடைய இஸ்மா அல் ஹதீஸ். அப்ப அந்த ஹதீசு நபவி என்பது ஆகும். மஷூரன், மஷூராக ஆகும். இந்தல் உசூலியீன, யாரிடத்தில், உசூலை பேசக்கூடிய உலமா அறிஞர்களிடத்தில், ஃபிக்ஹினுடைய அடிப்படைகளை பற்றி பேசக்கூடியதான உலமாக்களிடத்தில் அது மஷூராக ஆகும். உதாரணம் என்ன சொல்றாங்க பாருங்க, க ஹதீசி ருஃபிஅ அன் உம்மதி அல் ஹதஉ வன் நிஸ்யானு வமஸ்துக்ரிஹு அலைஹி. பொதுவா மார்க்கத்தினுடைய உசூலை பற்றி பேசுபவர்கள் அவங்க எப்படி ஆதாரம் எடுப்பாங்க அப்படின்னா, சட்டத்தினுடைய அடிப்படைகளை பற்றி பேசக்கூடியதான ஒரு ஹதீஸுகளை வச்சு அதை வச்சு உசூலுகளை அமைப்பாங்க. யாரு, உசூலை சார்ந்த உலமாக்கள். அந்த அடிப்படையில இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது பாருங்க, ருஃபிஅ அன் உம்மதி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, என்னுடைய சமூகத்தை விட்டும் நீக்கப்பட்டது, உயர்த்தப்பட்டு விட்டது. அல் ஹதஉ வன் நிஸ்யானு, ஹதனா தமிழ்ல தவறு என்று சொல்வோம், வன் நிஸ்யானுனா மறதி, வமஸ்துக்ரிஹு அலைஹி, எதன் மீது அந்த உம்மத்தினர்கள் நிர்பந்திக்கப்பட்டுள்ளார்களோ அந்த ஒன்றும். என்னது அப்போ, தவறு, இன்னும் மறதி, இன்னும் எதன் மீது அந்த சமூகம் நிர்பந்திக்கப்பட்டுள்ளார்களோ அந்த ஒன்றும் என் உம்மத்தை விட்டும் உயர்த்தப்பட்டு விட்டது, நீக்கப்பட்டு விட்டது. அப்போ ஹதவுக்கும் நிஸ்யானுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் நமக்கு சொல்லி தருவார்கள். இந்த ஹதனா என்ன அப்படின்னா, ஒரு நபரு ஒரு செயலை அவருடைய கஸ்து இல்லாமல், நாட்டம் இல்லாமல் செய்வார். எதை எண்ணி செய்வார் அப்படின்னா, இதுதான் சரியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு செய்வார். உதாரணமா தொழுகையில கிபிலா விஷயமா அவரு கிபிலா தெரியாதனால இதுதான் கிபிலாவா இருக்குமோ நினைச்சு செய்யறாரு.
தொழுகிறாரு. ஆனா பார்த்தா பின்னாடி பார்த்தா அது கிபிலாவாக இல்லை. அப்போ சரியாக இருக்குமோங்கிற எண்ணத்துல ஒரு செயலை மாற்றி செய்யறாருன்னா இதுக்கு பேர் ஹத. இது என் உம்மத்தை விட்டும் நீக்கப்படுதுங்கிறாங்க. நிசியான்னா எப்படின்னா அவருக்கு எல்லாம் தெரியும், எது சரி எது தவறுன்னுலாம் தெரியும். ஆனாலும் அவர் அப்போ அந்த நினைவுல இல்லாதனால அந்த செயலை மாத்தி செஞ்சிருப்பாரு. அதுக்கு பேர் தான் மறதி. இப்ப மறதினா என்னது? ஒரு செயலை அவருக்கு என்ன தெரியும், சரி எது தவறு எதுன்னு தெரியும். அந்த செயலை செய்யும் போது அதை பற்றி நினைவு அவருக்கு இல்லாமல் போறதுனால அதை மாத்தி செஞ்சிருப்பாரு. இதற்கு பேர் நிசியான். அப்ப இது அது மாதிரி நிர்பந்திக்கப்படுதல்னா அவர் நிர்பந்தமான சூழல்ல தள்ளப்படக்கூடியதான ஒரு செய்தி. இதெல்லாம் என் உம்மத்தை விட்டும் நீக்கப்படுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த ஹதீஸை உசூலை சார்ந்த உலமாக்கள் அதிகமா புழங்குவாங்க. நிறைய மசாலாக்களுக்கு உசூல் அமைக்குகின்ற பொழுது இது அதிகமா புழங்கியிருப்பாங்க. அப்ப இந்த ஹதீஸ் என்ன ஆகுது? உசூலியீன்கள் இடத்துல, உசூல் மார்க்க சட்டத்தினுடைய அடிப்படைகளை பேசுகிற உலமாக்கள் இடத்துல மஷ்ஹூராக இந்த ஹதீஸ் ஆகிவிட்டது. அதே போன்று பாருங்க, வக்கது யகூன், இன்னும் சில நேரங்களில் அது ஆகும். அது ஆகும்னா இந்த ஹதீஸு நபவி ஆகும், மஷ்ஹூராக ஆகும். இந்தல் ஆம்மதி, பொதுமக்கள் இடத்தில். ஹதீசி, எந்த ஹதீஸை போல? முதாராத்துன் நாசி சதகா. முதாராத்துனா இரக்கத்தோடு நடந்து கொள்வது, மிருதுவாக நடந்து கொள்வது. மக்களிடத்தில் மிருதுவாக இரக்கத்தோடு நடந்து கொள்வதாகிறது சதகத்துன், அது தர்மமாக இருக்கும். இப்ப தர்மத்தின் கூலியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ இப்படி இந்த ஹதீஸை போல. அப்ப இப்போ இந்த ஹதீஸ் என்பது ஆமத்துகள் பொதுமக்களிடத்துல மஷஹூரா இருக்கு. அதிகமா மக்கள் இதை பேசி 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 அதை அவங்கள்ட்ட மஷஹூரா இருந்திருக்கும். இப்படி ஒவ்வொரு உலமாக்கள், ஒவ்வொரு அறிஞர்கள், ஒவ்வொரு கூட்டத்தார்கள் ஒரு ஹதீஸை எப்படி பார்க்கிறார்கள் அந்த அடிப்படையில் அந்த அவர்களிடத்தில் இது மஷஹூராக ஆகுது. ஆனா பாருங்க, எல்லோரிடத்திலேயும் மஷஹூர் ஆகக்கூடிய ஒரு ஹதீஸ் சொல்றாங்க பாருங்க. அம்மா ஹதீசு அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமூன மில் லிசானிஹி வயதிஹி. அல் முஸ்லிமு, ஒரு முஸ்லிம் என்பவன் ஆகிறவன், மண் ஒருவனாக இருக்கிறான், சலிமல் முஸ்லிமூன மில் லிசானிஹி வயதிஹி, யாருடைய கையை விட்டும், அதாவது மண் சலிமல் முஸ்லிமூன, முஸ்லிம்கள் நிம்மதி அடைந்திருப்பார்கள், பாதுகாப்படைந்திருப்பார்கள், மில் லிசானிஹி, அவனுடைய நாவை விட்டும், எதிஹி, இன்னும் அவனுடைய கையை விட்டும். அப்ப யாருடைய நாவை விட்டும், அதாவது சொல்லை விட்டும், இன்னும் யாருடைய கையை விட்டும், அதாவது செயலை விட்டும், யாருடைய சொல்லை விட்டும் இன்னும் யாருடைய செயலை விட்டும் முஸ்லிம்கள் சலாமத்தாக நிம்மதியாக இருக்கின்றார்களோ அந்த ஒருவனாக இருக்கிறான், அவன் தான் உண்மையான முஸ்லிம் என்ற இந்த ஹதீஸாகிறது ஃபமஷ்ஹூருன், அது மஷ்ஹூரான ஹதீஸாக இருக்கின்றது. இந்த அஹ்லில் ஹதீஸி, அஹ்லுல் ஹதீஸுகளிடத்தில், அதாவது முஹத்திஸுகளிடத்திலே இது மஷ்ஹூரு. வல் உலமாஇ, அறிஞர் பெருமக்களிடத்தில், அது ஃபுகஹாக்களான உலமாக்களாகட்டும் உசூலியீன்களான உலமாக்களாகட்டும் எல்லோரிடத்திலேயும், இன்னும் வல் உலமாஇ, உலமா அறிஞர்களிடத்திலேயும் மஷ்ஹூராக உள்ளது. வல் ஆம்மதி, இன்னும் பொதுமக்களிடத்திலேயும் அது மஷ்ஹூராக உள்ளது. ஃபி ஆனின் வாஹிதின், ஒரே நேரத்தில். இந்த ஹதீஸ் எல்லோருடைய பார்வையிலேயும் மஷ்ஹூர் என்ற உதாரணத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்ப இந்த முசன்னிஃப் அவர்கள் இங்க நமக்கு மஷ்ஹூரான ஹதீஸிற்கு உண்டான பல்வேறு கோணங்களை விளக்கி கொடுத்தார்கள். அபோதுல் ஹலாலி இலல்லாஹி தலாக் என்ற ஹதீஸை போல இங்க சொன்னாங்க. ருஃபிஅ அன் உம்மதி அல் ஹதஉ என்ற இந்த ஹதீஸை போல இங்க சொன்னாங்க. அதே போன்று இந்த முதாராத்துன் நாசி சதகா என்ற ஹதீஸை போல, இது ஒவ்வொரு கோணங்களுக்கும் ஒரு ஹதீஸை உதாரணமாக சொல்லி நமக்கு அற்புதமான முறையில் முசன்னிஃப் அவர்கள் விளக்கி கொடுத்திருக்கிறார்கள். நம்ம மூன்றாவதாக பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அல் ஃபர்கு பைனல் முத்தவாத்திரி வல் ஆஹாதி ஃபி இஃபாதத்தில் இல்மி. இங்க அச்சுப்பிள்ளையாக ஆலிமின் போட்டிருக்காங்க, ஃபில் இல்மி. அப்ப அல் ஃபர்கு வித்தியாசமாகிறது. பைனல் முத்தவாத்திரி வல் ஆஹாதி, முத்தவாத்திரான ஹதீஸிற்கு மத்தியிலேயும், வல் ஆஹாதி, இன்னும் ஆஹாதான ஹதீஸிற்கு மத்தியிலேயும். முத்தவாத்திர்னா என்ன நம்ம பார்த்திருப்போம், ஆஹாதுனா என்ன பார்த்திருப்போம். ஆஹாத் என்பது அசீஸ் கரீபு மஷ்ஹூர் சேர்ந்த ஒரு ஹதீஸுக்கு பேர் தான் ஆஹாதான ஹதீஸுகள் சொல்றோம். அப்போ முத்தவாத்திரான ஹதீஸிற்கும் ஆஹாதான ஹதீஸிற்கு மத்தியில் உண்டான வித்தியாசமாகிறது எது விஷயத்திலே? ஃபி இஃபாதத்தில் இல்மி, இல்மை பிரயோஜனமாக கொடுக்கும் விஷயத்திலே, அதாவது உறுதியை பிரயோஜனமாக கொடுக்கும் விஷயத்திலே ரெண்டுக்கு மத்தியிலான வித்தியாசமாகிறது. அதான் இந்த மூன்றாவது விஷயம். நமக்கு வாசித்தாலே இந்த விஷயங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கும். பாருங்க, அல் முத்தவாத்திரு குல்லுஹு மக்பூலுன். அல் முத்தவாத்திரு குல்லுஹு,
முத்தவாத்திரான முழுவன் ஹதீஸுகளும் ஆகிறது மக்பூலுன் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாகும், அங்கீகரிக்கப்படக்கூடியதாகும். எதுவுமே மருதூது நிராகரிக்கப்படக்கூடியது அல்ல. வ முஃபீதுல் லில் இல்மி, பாத்தீங்களா இங்க இல்மி தான் போட்டிருக்கு, அதான் இங்கே வரும். வ முஃபீதுல் லில் இல்மில் யகீனி, உறுதியான அறிதலை பிரயோஜனம் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. வ முஃபீதுல் லில் இல்மில் யகீனி, இன்னும் உறுதியை சார்ந்த அறிதலை பிரயோஜனம் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. வ யஜிபுல் அமலு பிஹி, இன்னும் அதை கொண்டு, அதாவது அந்த முத்தவாத்திரான ஹதீஸை கொண்டு அமல் செய்வது, செயல்படுவது இன்னும் அவசியமாகவும் இருக்கின்றது, கட்டாயமாகவும் இருக்கின்றது. அப்போ முத்தவாத்திரான ஹதீஸ்னாலே அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதுதான், அது ஒரு யகீனை உறுதியை கொடுக்கக்கூடியதுதான், அதை கொண்டு அமல் செய்யறது கட்டாயம் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. அதுவே அம்மல் ஆஹாதான ஹதீஸுகளாகிறது, அங்கதான் வித்தியாசப்படுத்துறாங்க. எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு. முத்தவாத்திரான ஹதீஸ்ன்னு சொன்னாலே அது மக்பூல் தான். நம்ம மேலேயே குறிப்பிட்டோம், முத்தவாத்திரான ஹதீஸுகளை பார்ப்பதே அரிது. அப்படிப்பட்ட அது முபாரக்கான ஹதீஸ், அது முத்தவாத்திரான ஹதீஸ் என்பது. அப்ப அதை வந்தாலே மக்பூல். ஆனால் அம்மல் ஆஹாதான ஹதீஸுகள் ஆகிறது அதாலத்து ருவாதிஹி, அதாலத்துடைய முலாஃப் இலைஹி, இது இங்க தாவுக்கு என்ன வரணும், ஜர்ரு வரணும். இங்க அச்சு பிழையாக நஸ்பு போடப்பட்டுள்ளது. அப்ப அதாலத்து ருவாதிஹி வ சிதுகுஹும், நிறைய நிபந்தனைகள் போடுறாங்க பாருங்க. ஆஹாதான ஹதீஸுகள் ஆகிறது ஃபைன் சபத்தத், தரிபட்டால், அதாலத்து ருவாதிஹி, அதனுடைய இந்த ஹீவுடைய லமீரது இந்த ஆஹாது. அப்ப ஆஹாதான ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்களினுடைய அதாலத்து நீதம் தரிபட்டால், நீ அதாலத்துனா என்ன என்பதை பற்றிய விளக்கத்தை நம்ம கடந்த பாடங்கள்ல பார்த்திருப்போம். இங்க அதாலத்துக்கு அர்த்தத்தை வைக்கிறோம் நம்ம. வசிதுகுஹும், அவர்களினுடைய, இந்த ஹும்முடைய லமீர் யார், இந்த ருவாத், அந்த அறிவிப்பாளர்களுடைய உண்மைத்தன்மையும், இன்னும் அவர்களுடைய உண்மைத்தன்மையும் தரிபட்டு விட்டால், இன்னும் சொல்றாங்க பாருங்க, வத்தவஃபரத் ஃபீஹி ஷுரூத்துல் கபூலி, ஃபீஹினா என்னது, அதிலேனா இந்த ஆஹாதான ஹதீஸிலே ஒன்று சேர்ந்தால், பரிபூரணமானால், எது ஷுரூத்துல் கபூலி, ஏற்றுக்கொள்ளப்படுவதனுடைய நிபந்தனைகள் அந்த ஆஹாதான ஹதீஸிலே பரிபூரணமானால், ஒன்று சேர்ந்தால், ஃபமக்பூலுன், அந்த ஆஹாதான ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும். யஜிபு, கட்டாயமாகும். அல் அமலு பிஹி, அதை கொண்டு, அந்த ஆஹாதான ஹதீஸை கொண்டு அமல் செய்வது, செயல்படுவது கட்டாயமானதாக இருக்கும். அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, ஆஹாதான ஹதீஸ் தான், அது அசீஸாக இருக்கலாம், கரீபாக இருக்கலாம், மஷஹூரா இருக்கலாம். அதிலே உண்டான அறிவிப்பாளர்களுடைய நீதம், சிதுக்கு, உண்மை தன்மை தரிபடுது, அங்கீகரிக்கப்படுவதற்குண்டான நிபந்தனைகள் எல்லாம் அங்க ஒண்ணு சேருது என்று இருக்கும் பட்சத்தில் அது கண்டிப்பாக மக்பூல், ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதுதான். அதை கொண்டு அமல் செய்வது நமக்கு கடமையாகும், கட்டாயமாகும் என்று சொல்லித்தராங்க. அதுவே பாருங்க, வ இனின் தஃபத் அதாலத்து ருவாதிஹி, வ இனின் தஃபத், இன்னும் இல்லாமல் போனால், அதாலத்து ருவாத்திஹி, அதனுடைய அது ஆஹாதான ஹதீஸ், இங்க வந்து அதே லமீரே கட்ட இங்கே நம்ம மீட்டணும். எப்படி, அதாலத்து ருவாத்திஹி, அதனுடைய ஆஹாதான ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்களுடைய அதாலத்து, நீதமாக இருக்கும் தன்மை இல்லாமல் போனால், அல்லது சிதுகுஹும், அவர்களுடைய இந்த ஹும்முடைய லமீர் இந்த ருவாத், அந்த அறிவிப்பாளர்களுடைய உண்மை தன்மை இல்லாமல் போனால், அல்லது இஹ்தல்ல ஷருத்துன் மின் ஷுரூத்தில் கபூலி, ஏற்றுக்கொள்ளப்படுவதனுடைய நிபந்தனைகளிலிருந்து ஏதேனும் ஒரு நிபந்தனை இடையூறாகி போனால், ஃபஹுவ, அந்த ஆஹாதான ஹதீஸ் ஆகிறது மர்தூதுன், எது நிராகரிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. வலா யுஅமலு, அமல் செய்யப்படாது, பிஹி, அந்த ஆஹாதான ஹதீஸை கொண்டு இன்னும் அமல் செய்யவும் படாது. அப்போ ஒரு ஆஹாதான ஹதீஸு அது மக்பூலுடைய அந்தஸ்திற்கு உயருவதும், மருதூதுடைய அந்தஸ்திற்கு வருவதும், அதாவது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதான அந்த அந்தஸ்திற்கு ஒரு ஆஹாதான ஹதீஸ் செல்வதும், ஒரு ஆஹாதான ஹதீஸ் நிராகரிக்கப்படக்கூடியதான அந்த அந்தஸ்திற்கு அது வருவதும் எதன் அடிப்படையாக வச்சுன்னா, அறிவிப்பாளர்கள், இந்த ஹதீஸில் இடம்பெறக்கூடியதான, சனதில் இடம்பெறக்கூடியதான அறிவிப்பாளர்களுடைய
அதாலத்து எப்படி இருக்கிறது, அவருடைய சிதுக்கு எப்படி இருக்கிறது, அறிவிப்பாளர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது, அதே போன்று கபூலினுடைய ஷரத்துகள் எல்லாம் அங்கே பரிபூர்ணமா இருக்குதா, ஒழுங்காக இருந்தால் அதுவைகள் எல்லாம் மக்பூல், அந்த ஆகாதான ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது. இல்ல அது இடையூறு ஏற்பட்டிருக்குது அப்படின்னா அந்த ஹதீஸ் என்பது மருதூதாக ஆகும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதை தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, வைன ஹஸலத் தரத்துது ஃபி அதாலத்திர் ருவாத்தி, அந்த அறிவிப்பாளர்களுடைய நீதத்தின் விஷயத்திலே தடுமாற்றம் உண்டானால், அந்த அறிவிப்பாளர்கள்னா யாரு, அந்த ஆஹாதான ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்களினுடைய நீதத்தின் விஷயத்திலே தடுமாற்றம் உண்டானால், அவ் அல்லது சிதுக்குஹும் அவ் அல்லது சிதுகிஹிம், இந்த சிதுகி என்பதை எங்க அத்துப்பு செய்யணும், அதாலத்தில் அத்துப்பு செய்யணும். இந்த ஹும்முடைய லமீரை ருவாத்தை நோக்கி மீட்டணும். அந்த அறிவிப்பாளர்களினுடைய உண்மைத்தன்மையின் விஷயத்திலே தடுமாற்றம் என்பது உண்டானால், அவ் அல்லது ஹசலத் தரத்துது, தடுமாற்றம் என்பது உண்டானால், ஃபி ஷருத்தின் மின் ஷுரூத்தில் கபூலி, ஏற்றுக்கொள்ளப்படுவதினுடைய நிபந்தனைகளிலிருந்து ஏதேனும் ஒரு நிபந்தனையின் விஷயத்திலே தடுமாற்றம் என்பது உண்டானால், ஃபஹுவ, இந்த ஃபஹுர போட்டிருக்காங்க, இது அச்சுப்படையாக வந்துள்ளது. ஃபஹுவ, அந்த ஹதீஸ், அந்த ஆகாதான ஹதீஸாகிறது மருதூதுன் ஐவா, அதுவும் நிராகரிக்கப்படக்கூடியதாகவே இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ ஒரு ஆகாதான ஹதீஸ் அது மக்பூலா, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா, அல்லது மருதூதா, ஏற்றுக்கொள்ளப்படாததா என்ற விஷயத்தை தீர்மானிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, அந்த எண்ணிக்கை விஷயத்துல அசீஸ் கரீப மஷஹூர் என்று பங்கா இருக்கும், அது வேறு விஷயம். அந்த அறிவிப்பாளர்கள் எப்படிப்பட்டவர்கள், அதாலத்து நிறைந்தவர்களா, உண்மைத்தன்மை நிறைந்தவர்களா, அந்த ஹதீஸ்ல கபூலினுடைய ஏற்றுக்கொள்ளப்படுவதனுடைய நிபந்தனைகள் எல்லாம் பரிபூர்ணமாக இருக்குதா என்பதை பார்த்து ஆய்வு செய்த பிறகுதான் அந்த அஹாதான ஹதீஸு அது மக்பூலா, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா, அல்லது மருதூதா, ஏற்றுக்கொள்ளப்படாததா என்பதை முடிவு செய்ய முடியும். இதுதான் உசூல், இதுதான் ஹதீஸினுடைய அடிப்படை என்பதாக நமக்கு முஸன்னிஃப் அவர்கள் குறிப்பிட்டு தந்திருக்கிறார்கள். அப்ப அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடத்துல நாம 3 விஷயங்களே அற்புதமான முறையில பார்த்திருக்கிறோம். ஒண்ணு, முத்தவாத்திரான ஹதீஸிற்கும் மஷ்ஹூரான ஹதீஸிற்குமான நிஸ்பத் தொடர்பை நாம பார்த்தோம், அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவதாக பார்த்த விஷயம் என்ன, மஷ்ஹூரான ஹதீஸ் என்பதை ஒவ்வொரு கூட்டம் அறிஞர்களும் ஒவ்வொரு கூட்டத்தினரும் ஒவ்வொரு கோணத்துல பார்ப்பார்கள். அது யார் எந்தெந்த அடிப்படையில அந்த மஷ்ஹூர் என்ற பெயரை புழங்கிக் கொண்டார்கள் என்கிற அந்த விஷயத்தை நாம இரண்டாவதாக பார்த்திருந்தோம். மூன்றாவதாக முத்தவாத்திரான ஹதீஸிற்கும் ஆகாதான ஹதீஸிற்குமான வித்தியாசம் என்ன, உறுதியை ஃபாயிதா கொடுக்கிற விஷயத்துல, அறிதலை ஃபாயிதா கொடுக்கிற விஷயத்துல அந்த இரண்டிற்குமான வித்தியாசம் என்ன என்பதை நாம மூன்றாவது விஷயமாக பார்த்திருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், இத்துடன் இந்த பாடம் நிறைவு பெறுகிறது. இனி வரும் அந்த அல் கிஸ்மு சானி, அந்த இரண்டாவது பங்கை நாம இனி வரக்கூடிய பாடங்களிலே பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.